வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் பங்குனி உத்திரம். ரொம்ப ரொம்ப சிறப்பு. என்ன சிறப்பு? ஒரு லைனில் சொல்லணும்னா கடவுள்களின் திருமணம். சிம்பிளாக சொல்லணும்னா கடவுள்களின் திருமணம். பல கடவுள்களுக்கு இங்கே இந்த நாளில் தான் திருமணம் ஆச்சு. நம்ம தமிழர்கள் ஜென்ரலாக வந்து முருகன் தெய்வானை சொல்லுவோம். ஆனால் முருகன் தெய்வானையோட அப்பா சிவபெருமான் பார்வதிக்கும் இந்த நாளில் தான் கல்யாணம் ஆச்சு. சரி, அவங்க மாமா ரங்கநாதர் ரங்கநாயகி அவங்களுக்கும் இந்த நாளில் தான் கல்யாணம் ஆச்சு. ரங்கநாதர் ஆண்டாள் தாயார் அவங்க ஒன்று சேர்ந்ததும் இந்த நாள் தான். அடுத்த அவதாரங்களான ராமர் சீதை அவங்க கல்யாணம் நடந்ததும் இந்த நாளில் தான். விஷ்ணு பகவானுடைய நெஞ்சில் இவங்க லக்ஷ்மி அம்மா ஐக்கியமானதும் இந்த நாள் தான். சரிங்களா? இன்னொன்று, காமதேவனை எரிச்சிட்ட பிறகும் திருப்பியும் காமதேவன் ரதியோட மாயை ரூபத்தில் வந்து ஒன்று சேர்ந்ததும் இல்லை மறுபடியும் மாயை ரூபமாக எழுந்து வந்ததும் இந்த நாள் தான். இந்த மாதிரி சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே போகலாங்க. பங்குனி உத்திரமில் வந்து நிறைய நல்லது நடந்திருக்கு. அதாவது கல்யாணம் மட்டும்தானா அப்படின்னா குழந்தை பிறப்போம். முக்கியமாக யார்? சுவாமியை சரணம் ஐயப்பா. ஐயப்பனுக்கு பர்த்டே பங்குனி உத்திரம். நிறைய பேருக்கு ஏன்னா ஐயப்பன் கோயிலில் கொடியேற்றம் ஏற்றி வழிபடுற ஒரு திருவிழா அப்படின்னா பங்குனி உத்திரம். ஏன்னா இதுதான் அவரோட பிறந்த நாள். ஸோ இந்த நாட்கள் என்ன அப்படின்னா ரொம்ப 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 புனிதமான நாள் இது. சரிங்களா? வள்ளி பிறந்தது கூட பங்குனி உத்திரம்னு சொல்லுவாங்க. சரி, இந்த மாதிரி பெரிய லிஸ்ட்டுங்க. பங்குனி உத்திரம்ன்றது பெரிய லிஸ்ட். இந்த இவ்வளவு புனிதமான நாளில் நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, யாருக்கெல்லாம் திருமண தடையாக இருக்கோ அவங்க எல்லாருக்குமே இது வந்து இந்த நாளில் வழிபடுறது ரொம்ப 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 சிறப்பு. சரிங்களா? இது ஒன்று. அடுத்து குழந்தை பாக்கியம், இவங்களுக்கும் இது எல்லாமே ரொம்ப சிறப்பு. இந்த விஷயம் நம்ம வந்து அஸ்ட்ராலஜிக்கலாக போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நம்ம இத்தனை தெய்வங்களுடைய கல்யாணம் இது நடந்ததுன்னு சொன்னோம். நம்ம ஒரு தெய்வம் வேறு யார்? நம்ம முருகன் தான். முருகனோட கல்யாணத்தை நம்ம இதில் சிம்பிளாக பார்ப்போம். முருகன் ஏன் அவதரிச்சார்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஏன்னா சூரபத்மன் அவங்க அண்ணன் தம்பிங்க எல்லாருமே பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்க இந்திர லோகத்தெல்லாம் பிடிச்சிட்டாங்க. அதாவது விஷ்ணு பகவான் சூரபத்மனை வதைக்க வரலை. ஏன்னா அவருக்கு ஒரு வரம் இருக்குது சூரபத்மனுக்கு. சிவனுடைய பிள்ளையால் மட்டும்தான் நீங்கள் வந்து இவரை கொல்ல முடியும்னு சொல்லிட்டு. ஸோ சிவபெருமானும் தவத்திலேருந்து வந்தாச்சு, பார்வதி அம்மாவோட சேர்ந்தாச்சு, பிள்ளையும் பிறந்தாச்சு. இந்த பிள்ளை வளர்ந்துட்டு வருது. இப்போ இந்த பிள்ளை வந்து பழனி மலையில் ஆண்டி குளத்தில் இருக்கார். அவருக்கும் அவங்க அம்மா வந்து சொல்லியாச்சு, எப்பா நீ ஆண்டி குளத்தில் நிற்க வரலை, நீ வந்து சூரபத்மன் ஒருத்தன் அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்கான், அவனை அடிக்கிறதுக்காக தான் நீ வந்திருக்க, ரெடியாக. அப்படி கொடுத்தது தான் ஞானவேல். இந்திரன் மூலியமாக வந்தது வஜ்ரவேல். சக்தியம்மா தந்தது ஞானவேல். இந்த மாதிரி பல நம்ம நிறைய இன்டர்வியூவில் நம்ம சொல்லியிருக்கோம். முருகன் கையில் வந்து வஜ்ரமும் இருக்குது, இந்திரன் கொடுத்த வஜ்ரம். அவருக்கு 3 விதமான மயில் இருக்குது. சரி, மந்திர மயில்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் ரெடியாகி அவர் வந்து போருக்கு கிளம்பியாச்சு. சரி, போருக்கு சூரபத்மனை நோக்கி போகும்போது ஒரு மலை குன்றுகளாக இருக்குது, மலை வந்து தடங்களாக இருக்குது. என்னடா மலைன்னு பார்க்கும்போது நாரதர் வந்து சொல்கிறார், இது மலை இல்லை, இது வந்து சூரபத்மனோட தம்பி தாரகாசுரன் இருக்கிற இடம். அவன் வந்து உனக்கு வந்து நீ இதை தாண்டி போகக்கூடாதுன்னு உனக்கு ஒரு தடையாக இருக்கான் முருகா, இதை வந்து நீ அடித்து நகர்த்தினாதான் அடுத்து நம்ம போக முடியும். சரி, முருகன் என்ன சொல்கிறாரு, அவர் தம்பி தானே, நான் எதுக்கு, என் படை நம்ம வீரபாகு, என்னோடய தளபதி வீரபாகுவே போதும், நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வீரபாகு கிட்ட சொல்கிறாரு, நம்மளுடைய பாதி படைகளை கூட்டிகிட்டு போயிட்டு அவர் அடிச்சுட்டு வா அப்படின்ட்டு. வீரபாகுவும் போகிறாரு. சரியான சண்டை போயிட்டுருக்கு. சரிங்களா? வீரபாகுவையும் பயங்கரமாக தாக்குறாரு. வீரபாகு பெரிய அவரும் சூராதிசூரன், அவரும் அடித்து அந்த தாரகாசுரனை ஓட விட்டுறாரு. ஆனால் தாரகாசுரன் என்னன்னா மாயை. ஏன்னா அவங்க அம்மாவே மாயை. அவங்க அம்மா கிட்டேருந்து கற்றுக்கிட்ட நிறைய மாய வித்தைகள் தெரியும். அந்த தாரகாசுரன் எலியாக மாறி மலை உள்ளவே மறைஞ்சுக்கிறார். வீரபாகு படை வீரர்கள் அந்த எலியை திறந்துட்டு போய் அவங்க மலைக்குள்ளே போய் மாட்டிக்கிறாங்க. அப்போ தான் தெரியும் அந்த மலையே ஒரு மாயை, அந்த மலையே ஒரு அந்த மேஸ் கேம் மாதிரி உள்ளே போய் மாட்டிக்கிறாங்க. எப்படி வெளியே வருதுன்னு தெரியல, ஃபுல்லாக லாக் ஆகிட்டாங்க. இப்போ ரொம்ப நேரம் ஆகுது, வீரபாகு காணும், சேனையை காணும். நாரதர் வர்றாரு, முருகன்கிட்ட திருப்பி சொல்கிறாரு, அவங்க வந்து மலை உள்ளே மாட்டிக்கிட்டாங்க, அது ஒரு மாயை, அந்த மாயை பிம்பத்துலேருந்து எடுத்து வரணும்னா நீங்கள் தான் முருகா வரணும்.
சரி, இப்போ முருகர் கோபம், என்னுடைய படையே நீ உள்ளே லாக் பண்ணி வச்சிருக்கியா? சரி, ஓகே, நானே வரேன். வராரு முருகர் வரதை பார்த்தோன்னு தாரகாசுரன் சொல்கிறான், இது என்ன சின்ன பையனாக இருக்கார், இவர்கிட்ட என்ன போகிறது கிண்டல் பண்ணுறான். சின்ன பையனை கிண்டல் பண்ணுற, இப்போ பாருன்னு சொல்லிட்டு போர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ போர் கடுமையாக போயிட்டுருக்கு. இவரால் முருகனை சமாளிக்க முடியல. திருப்பியும் எலியா மாதிரி தலைவர் அவருடைய ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறார். நான் போய் எலியா போய் மாட்டிக்கிறேன், உன்னை மலைக்குள்ளே லாக் பண்ணுறேன் போகிறாரு. ஆனால் வந்திருக்கிறது முருகனாச்சே, தெரிய வேணாமா? சரி, முருகன் என்ன பண்ணுறா, ஒரு வேல் அனுப்பிச்சு, வஜ்ரவேல் அனுப்பிச்சு அந்த மலைகளையே பல துண்டுகளாக உடைக்கிறார். உடச்சி அந்த எலியை வதம் செய்கிறார். தாரகாசுரன் இறந்தாச்சு. அந்த நியூஸ் சூரபத்மனுக்கு போகுது. இப்போ தான் சூரபத்மன் என் தம்பியை ஒருத்தன் கொண்டு இருக்கானா, யார் அதுன்ற இப்போ தான் சூரபத்மன் என்ட்ரி ஆகிறார் வாரில். திருப்பியும் முருகர் போகிறார், சூரபத்மன் சண்டை. நம்ம சேனல்லையே அந்த வரலாறை வந்து டீட்டெயிலாக நிறைய சொல்லியிருக்கோம், சரிங்களா? சூரபத்மன் கடைசியாக மரமாக மாதிரி கடலுக்குள்ளே இருப்பார். இவர் வேல் அமிச்சு அந்த மரத்தை பிளந்து கொடியாக, சேவர் கொடியாகவும் மயிலாகவும் வாகனமாக வச்சுக்கிட்டார். இப்போ நம்ம பார்க்குற பல அந்த மயில் வாகனம் வந்து ஆக்சுவலாக சூரபத்மன். நம்ம முருகனை கும்பிட்டா வேலும் மயிலும் வரும், மயில் வேறு யாரும் இல்லை, சூரபத்மன், சரிங்களா? நம்ம அகங்காரம் அழிஞ்சிட்டா, அதான் வதைக்கிற கடவுள் இல்லை முருகன், கொல்கிற கடவுள் இல்லை, திருத்தி அவர் கூடிய அணைச்சி வச்சுக்கிற கடவுள். அதுதான் நம்ம தமிழ் கடவுள். அதனால் நம்ம எந்த தப்பு செஞ்சுருந்தாலும் மன்னிப்பு கேட்குற நாளும் இது. ஸோ அந்த வாரில் சூரபத்மனை வின் பண்ண உடனே அதுக்கு முன்னாடி மயிலாக, இந்த போருக்கு அப்புறம் சூரபத்மன் மயிலானார். அதுக்கு முன்னாடி ஒரு மயில் இருந்து, அந்த மயில் யார்? இந்திரன். இந்திரனே மந்திர மயிலாக வந்திருப்பார், சரிங்களா? அந்த போர் முடிஞ்ச உடனே இந்திரன் வந்து தெய்வ யானையை திருமணம் செஞ்சு கொடுக்குறாரு முருகருக்கு. அது எங்கே நடக்குது? நம்மளுடைய திருப்பரங்குன்றத்தில் நடக்குது. அதுவும் பங்குனி உத்திரம். நான் தான் சொன்னேன், முருகர் கல்யாணம் ஆனதும் பங்குனி உத்திரம், அவங்க அப்பா சிவன் பார்வதி கல்யாணம் ஆனதும் பங்குனி உத்திரம், அவங்க மாமா விஷ்ணுவுக்கு கல்யாணம் ஆனதும் பங்குனி உத்திரம், அவர் தம்பி ஐயப்பன் பிறந்ததும் பங்குனி உத்திரம். அந்த மாதிரி ஃபுல் கடவுள்களுக்கு, பல கடவுள்கள், நிறைய கடவுள்களுக்கு திருமணம் நடந்தது மோஸ்ட்லி பங்குனி உத்திரமில் தான் நடக்குது. எப்படி வழிபடுறது அப்படின்னா, அதாவது நம்மளுடைய உடலையும் தயார் பண்ணோம், நம்மளை சுற்றி இருக்க விஷயத்தையும் தயார் பண்ணோம், சரிங்களா? நம்ம விரத முறைகள் எப்படி சொல்லியிருக்கோம், அந்த 48 நாள், 21 நாள், 7 நாள், 3 நாள், இல்லை 1 நாள், இதில் எது உங்களால் கடைபிடிக்க முடியுமோ கடைபிடிங்க. மினிமம் ஒரு 3 நாளாவது கடைபிடிச்சா சூப்பர். ஓகே. இன்னொன்று, உங்களுடைய உடலுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. சில பேர் வந்து நம்ம நிறைய விரத முறைகள் சொல்லலாம். பால் பழம் மட்டுமே சாப்பிட்டு விரதம், மிளகு மட்டுமே சாப்பிட்டு விரதம், இளநீர் மட்டுமே குடித்து விரதம், இது மாதிரி நிறைய விரத முறைகள் இருக்குது. உங்கள் உடம்புக்கு எது செட் ஆகுமோ அதை மட்டும் பண்ணுங்க. அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இருக்கிறீங்கன்னா ஓகே. குடும்பத்தில் 5 வயசு குழந்தை இருக்குன்னா அதெல்லாம் விரதம் இருக்க விடாது, சரிங்களா? ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்குலாம் வேண்டாம். ஏன்னா ஒரு வேளை சாப்பாடு வேணால் கட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ், பிபி பேஷண்ட்ஸ்லாம் இருந்தால் ஒரு வேளை சாப்பாடு கட் பண்ணிக்கோங்க. மற்றபடி எவ்வளவு பால் பழமாக சாப்பிட்றீங்க, சாலிட் ஃபுட்டுக்கு பதில் செமி சாலிடாக பால் பழங்கள் எவ்வளோ அதிகமாக எடுத்துக்கிறீங்களோ அவ்வளவு நல்லது. இது ஒன்று, இது சாப்பாட்டு முறை. ஓகே. இதை தாண்டி பூஜை முறைகளில் வந்து முடிஞ்ச அளவுக்கு மஞ்சள் கலர் துணியை உடுத்துங்க. ஏன்னா அந்த மஞ்சள் கலர் துணிக்கு வந்து அவ்வளோ சக்தி இருக்குது. நம்ம வந்து இன்றைக்கி வந்து பிளாக்கு, ப்ரௌனு, ப்ளூன்னு ஏகப்பட்ட கலர் போடுறோம். நம்ம தாத்தா பாட்டிங்க யாராவது பிளாக்கு, ப்ரௌனு, ப்ளூ ட்ரெஸ்லாம் போட்டு பார்த்துருக்கோமா? மோஸ்ட்லி போட மாட்டாங்க, சரிங்களா? அந்த அந்த இப்போ கலரே நம்ம மாற்றிட்டோம். ஏன்னா பிளாக்கு, ப்ரௌனுக்கெலாம் சனி பகவான், ராகு பகவானுடைய தாக்கம் உங்களை புல் டவுன் பண்ணும். அதனால் அட்லீஸ்ட் இந்த விரதம் இருக்கிற டைம்லையாவது முடிஞ்ச அளவுக்கு எல்லோ ட்ரெஸ் போடுங்க. எல்லோ ட்ரெஸ்ன்றது குரு, உங்களுக்கு அது வந்து நிறைய பவரை வந்து பாசிட்டிவ் பவர் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணும். நீங்கள் எனக்கு தெரிஞ்சு முன்னாடி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் விரதம்னாவே எல்லோ துணி தான் போடுவாங்க. ஜென்ஸாக இருந்தாலும் சரி, லேடிஸாக இருந்தாலும் சரி, லேடிஸ் இருந்தாலும் சரி, மோஸ்ட்லி எல்லோ துணி தான் போடுவாங்க. எனக்கும் ப்ரிஃபரபிள் எல்லோ தான். எல்லோ ட்ரெஸ்ஸு கிடைக்கலன்னா வெள்ளை வேட்டி வாங்கிட்டு நல்லா மஞ்சள் தண்ணியில் நனைச்சிட்டு அதை கட்டிக்கோங்க, பெஸ்ட்டு. இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு. இதுக்கப்புறம்னா மோஸ்ட்லி வெள்ளை துணி கட்டலாம், இல்லை ரெட்டு கட்டலாம். ரெட்டு வந்து கட்டலாம். க்ரீன்லாம் இப்போ நிறைய பேர் முருகருக்கு கட்டுறாங்க. அது அவங்கவுங்களுடைய இஷ்டம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வாஸ்து பிரகாரம் பார்க்கும்போது க்ரீன் துணியில் உங்கள் வீட்டில் எந்த இடத்துல வைக்கணும்னு ஒரு அம்சம் இருக்குது, சரிங்களா? அதனால் நான் ஜென்ரலாக க்ரீன் துணி சஜஸ்ட் பண்ண மாட்டேன். எல்லோ எனக்கு தெரிஞ்சு எல்லோ பெஸ்ட், அவ்வளோதான். ஓகே.
எல்லோ துணி, அதுவும் காட்டனில் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. நிறைய பேர் புது புது ஜீன்லலாம் போட்டுக்கிறீங்க, அதில் வந்து வைப்ரேஷன் இறங்காது. எதுக்கு பருத்தி துணியில் போட சொல்கிறோன்னா, பருத்தி துணியில் வைப்ரேஷன் இறங்கும். இது ஒன்று. அடுத்து சார் இதெல்லாமா சார் சொல்லுவீங்கன்னா, இதெல்லாம் முக்கியம். ட்ரெஸ்ஸு ஒழுங்காக போடணும், கவர்ச்சியாக போடக்கூடாது. முருகர் அதெல்லாம் பார்ப்பாரா அப்படின்னா அப்படி இல்லை. தாட் பொல்யூஷன் ஒன்று இருக்குது. இது வந்து இங்கிலீஷ்லேயே இருக்குது, தாட் பொல்யூஷன். எதுக்கு ட்ரெஸ்ஸை ஒழுங்காக போடுறோன்னா, நம்ம சாமி கும்பிடும் போது நம்ம கவனமும் சாமி மேலே இருக்கணும், பக்கத்தில் வரவங்க கவனமும் சாமி மேலே இருக்கணும். நம்ம ரொம்ப கவர்ச்சியாக ட்ரெஸ்ஸு போட்டோன்னா பக்கத்தில் இருக்கவங்க சாமியை பார்க்க மாட்டோம், நம்மளை பார்ப்பாங்க. ஒருத்தர் நம்மளை பார்க்குறாங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்மளே திரும்பி பார்ப்போம், ஏன் பார்க்குறாங்கன்னு. நம்மளுக்கு சாமி மேலே கும்பிட்ற கவனம் சிதறும். 10 பேர் நம்மளே உத்து பார்த்துட்டு இருந்தா, இது பேர் தான் தாட் பொல்யூஷன். அதனால் நான் இந்த ட்ரெஸ்ஸு அந்த ட்ரெஸ்ஸுன்னு சொல்ல மாட்டேன். அப்புறம் யாராவது எதனா கோச்சிப்பாங்க, இது எப்படி நீங்கள் சொல்லலாம்னு சொல்லுவாங்க. அதனால் யார் மனசையும் தூண்டாத மாதிரி டீசெண்டான ட்ரெஸ் போட்டுக்கோங்க. சில பேரை மாற்றவே முடியாது, என்ன ட்ரெஸ் போட்டாலும் நம்மளை இது பண்ணுவாங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு டீசெண்டாக ட்ரெஸ் போடுறது நல்லது. இது ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே. ஏன்னா பசங்களும் இப்போ ஃபுல்லாக ஷர்ட் இல்லாமல் 6 பேக்ஸ் போட்டுலாம் ரீல்ஸ் எடுத்துகிட்ருக்கோம் கோவிலில். அது அந்த கோவிலுக்கான தன்மையை நம்ம ஸ்பாயில் பண்ணுற மாதிரி. ஒழுங்காக ட்ரெஸ் போட்டு விரதம் இருங்க, உங்கள் கான்சன்ட்ரேஷன் சாமி மேலே இருக்கணும். அதேமாதிரி நிறைய கோவில்களில் பார்க்குறேன், ஏகப்பட்ட நகை இதுன்னு ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி வரும். அது வந்து சாமி மேலே கும்பிட்ற உங்களோட விரத கான்சன்ட்ரேஷன் மிஸ் பண்ணுவாங்க. சிம்பிளான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போய் வேண்டிட்டு வந்தீங்கன்னா இது குட். இது எல்லாமே விரத முறைகளில் வரும். ஏன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பாருங்கள், நீங்கள் விரதம் இருக்கும்போது ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது தான் நம்ம கவனம் சாமி மேலே இருக்கும், மற்றவங்களுடைய கவனமும் நம்ம மேலே விடாது. சரிங்களா? உணவு சொல்லிட்டோம், உடை சொல்லிட்டோம். வீட்டில் நீங்கள் வேண்டுறதா இருந்தால் நீங்கள் முருகரை வேண்டுறீங்கன்னா எப்போவுமே நான் சொல்கிறது வள்ளி தேவானியோடு சேர்த்து வேண்டுங்க. முருகர் சிலையை மட்டும் தனியாக வச்சு வேண்டாதீங்க, வள்ளி தேவானியோடு சேர்த்து வேண்டுங்க. அதே மாதிரி நீங்கள் பெருமாள் வேணுனாலும் லக்ஷ்மி தாயாரோடு சேர்த்து வேண்டுங்க. சரிங்களா? இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து நல்லெண்ணெய் தீபம் போட்டு வேண்டது நல்லது. யாராவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே பிரச்சனை இருக்குது, அவங்க பிரச்சனை கம்மியாகணும்னா இப்போ இருக்க காலகட்டத்துக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வேண்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது கல்யாண தடை, அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற இஷ்யூவோ இல்லை திருமணம் ஆகிறதுக்கான தடைகள் எதனா இருந்தால் அதை நீக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தை வரம் வேண்டவங்களாம் நெய் விளக்கு போட்டு வேண்டலாம். இதெல்லாம் என்ன சார், நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன சார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு என்ன சொல்கிறீங்க, ஏதாவது ஒன்று சொல்லிட்டுருக்கீங்க. அது இல்லைங்க, நான் வந்து ஒரு அர்த்தத்தோடு சொல்கிறேன். ஏன்னா இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை நடந்தாலும் சரி, இல்லை கல்யாணம் உங்களுக்கு தள்ளி போடுறதுனாலும் சரி, மோஸ்ட்லி சனி பகவான் தாக்கம் இருக்கவங்களுக்கு நடக்கும். இப்போ கும்பம், மீனம், மேஷம், கன்னி, சிம்மம், தனுஷ் இவங்களுக்கு நடக்கும். நல்லெண்ணெய் ஏற்றும் போது அது சனி பகவானுடைய தாக்கம் கம்மியாகும். அதுக்காக தான் நல்லெண்ணெய்ன்னு சொல்கிறேன். நான் அர்த்தம் சொல்லி சொல்லி ஒவ்வொன்றும் சொல்கிறேங்க. சரிங்களா? இன்னொன்று, நெய் தீபமும் குரு. நீங்கள் குழந்தை பாக்கியத்துக்கெல்லாம் மெயினாக அருள் புரிய வேண்டியவர் குரு பகவான் தான். அதனால் அந்த நெய் விளக்கு தொடர்ந்து போடும்போது உங்களுக்கு அதுக்கான ஒரு ஆசீர்வாதம் சயின்டிஃபிக்காகவும் ஒர்க் ஆகும். அந்த ஸ்மெல் உங்கள் வந்து உடம்புல போகும்போது சயின்டிஃபிக்காகவும் ஒர்க் ஆகும், கடவுள் ரீதியாகவும் இது நல்லாயிருக்கும். சரி, இது ஒன்று. வீட்டில் என்னென்ன வழிபாடுனா முருகர் வச்சு வழிபடலாம். வேல் இருந்ததுன்னா நார்மலாக கையில் கருங்காலி வேல் வச்சுப்போம், மெட்டலில் நிறைய வேல் வச்சுப்போம். உள்ளங்கை சைஸில் இருந்தால் ஓகே. அதுக்கு மேலே வேல் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ராப்பராக அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி வேண்டணும். பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், பஞ்சாமிர்தம் உங்களால் என்ன முடியுமோ கண்டிப்பாக பூஜை பண்ணுங்கள். சார் நான் ஆஃபீஸ் ஓடிட்டுருக்கேன், என்னால் பூஜைலாம் உட்காந்து பண்ண முடியல, வீட்டில் சொன்னால் கேட்க மாட்றாங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிளாக ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுருங்க. ஏன்னா நான் பண்ணுறதே அதுதான். நான் பாதி நாள் வெளியூர் கோவிலாக சுற்றிட்டுருப்பேன், உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருப்பேன், ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சுருவேன், விபூதியை ஃபுல்லாக மேலே கொட்டி வச்சுருவேன். எப்போ வேணால் அந்த விபூதி எடுத்து நான் இட்டுப்பேன். அதெல்லாம் வந்து பவர் ஏறிக்கிட்டே போகும். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு வேல் பக்கத்தில் வைங்க. ஏன்னா அது ஆயுதம், அதுக்கான ஒரு பலி அங்கே வச்சே ஆகணும். சரிங்களா? இன்னொன்று, நான் ஜென்ரலாக அங்கே ஃபுல்லாக விபூதி கொட்டிடுவேன். அந்த வேல்லேருந்து வைப்ரேஷன் விபூதியில் ஏறிக்கிட்டே இருக்கும், விபூதி குங்குமத்துலேருந்து. அதை தான் நான் எப்போவுமே எடுத்து, இல்லை என் பேக்லேயாவது ஒரு பாக்கெட்டில் போட்டு வச்சுருப்பேன். நான் எப்போ பண்ணாலும் அதுதான் இட்டு போய் இப்போ நீங்கள் பார்க்குற விபூதியெல்லாம் என் வேல்லேருந்து எடுத்தது தான். சரிங்களா? இது ஒரு முறை நீங்கள் வேண்டலாம், சாமி சொல்லட்டும். இன்னொன்று, நீங்கள் வந்து ஏதாவது வேல் வைக்கிறீங்க, சாமி இது வைக்கிறீங்கன்னா, எனக்கு 50 ரூபாய்க்கு கிடச்சிது, 100 ரூபாய்க்கு கிடச்சிதுன்னு சாமி சிலைகளை வாங்கிட்டு வைக்காதீங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இதை வந்து நான் வகுப்பில் வந்து மெட்டல் தெரப்பின்னு சொல்லுவேன். ஒன்றும் இல்லைங்க, ஒரு கிரகத்துக்கு ஒரு மெட்டல், ஒரு தெய்வத்துக்கு ஒரு உலோகம்னு இருக்குது.
சூரியனாக இருந்தால் தங்கம், சுக்கிரனாக இருந்தால் வெள்ளி, அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து 50 ரூபா 100 ரூபாய்க்கு வாங்குறதுல ஈயம், ரீசைக்கிள்டு மெட்டல், அதாவது நீங்கள் இந்த வேஸ்ட்டு கடைங்கள்லேருந்து மெட்டல் இருக்குல்ல, அதுலேருந்து எடுத்து சாமி சிலைலாம் செய்கிறாங்க ரொம்ப கம்மி விலைக்கு. அதெல்லாம் வாங்கி வச்சு வழிபட்டிங்கன்னா அதில் பிரச்சனைகள் நிறைய வரும். ஒரு சாமி சிலை செய்கிறோம், இப்போ நம்ம கையில் இருக்க செங்கோல் இருக்குது, இதெல்லாம் செய்கிறோன்னா சுத்தமான தங்கத்தில் செய்வோம். சுத்தமான தங்கம்னா என்னென்னா அந்த மைண்ட்லேருந்து வரும்போது புல்லியன்னு ஒரு தங்கம் சொல்லுவாங்க, அதை வாங்கி அதில் செய்வோம். சாமி சிலைகளும் அதில் தான் செய்வோம். அதில் தான் வைப்ரேஷன் நல்லா இறங்கும். நீங்கள் கம்மி விலைக்கு எங்கேயாவது அங்கே இங்கேன்னு வாங்கினீங்கன்னா அது எதுலேருந்து எடுத்து ரீசைக்கிள் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது. நீங்கள் வேண்டுறதும் அதுக்கு முன்னாடி அது என்னவா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்றதெல்லாம் கொஞ்சம் குளறுபடியாகவும், கொஞ்சம் நான் சொல்கிறது யோசித்து பாருங்கள், உங்களுக்கே புரியும். அதனால் நிறைய வாங்குறது முக்கியம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட சாமி முருகர் சிலை வாங்கினீங்கன்னா அதை நல்ல விலை கொடுத்து நல்ல இடத்துல வாங்கி அதை நல்ல தீவிரமாக பூஜை பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஒழுங்காக பூஜை பண்ண ரொம்ப சூப்பராக வளருவீங்க. பூஜை அறையில் நிறைய சாமி ஃபோட்டோ இருக்கிறது முக்கியம் கிடையாது. கம்மி ஃபோட்டோ இருந்தாலும் அதை ஒழுங்காக பூஜை பண்ணுறதுல தான் பவர் ஏறும். எந்திரம் அப்படி தான். 1,00,000 எந்திரம் வச்சுக்கிறதுனால எதுவும் நடக்காது. ஆனால் ஒரு எந்திரத்தில் 1,00,000 தடவை நம்ம உருவேற்றணும், அதில் தான் பவர் ஜாஸ்தி. நீங்களும் நிறைய எந்தெந்த கோயிலுக்கு போகிறோன்னா எல்லா கோயிலேருந்து ஒரு சாமி ஃபோட்டோ வாங்கிட்டு வீடு பூரா பூஜை அறையை மாற்றிடக்கூடாது. ஒரு 3 ஃபோட்டோ இருந்தாலும் நீங்கள் வந்து பக்காவாக அதுக்கு வேண்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். வழிபாட்டில் நீங்கள் முருகர் வச்சுக்கோங்க, ரைட்டு. ஆனால் அது கூட மெயினாக என்னென்ன சாமி இருக்கணும், உங்கள் குலதெய்வம் ஃபோட்டோ இருக்கணும். இல்லை நீங்கள் குலதெய்வம் அருவாலை கும்பிட்றீங்க, இல்லை முனீஸ்வரர் தான் ஒரு செங்கல் கல் வச்சு கும்பிட்றீங்கன்னா கூட பரவாயில்ல, குலதெய்வம் கண்டிப்பாக இருக்கணும். இஷ்ட தெய்வம் முருகரோ ரங்கநாதரோ வச்சுக்கலாம். இன்னொன்று, உங்களுடைய டெசிக்னேட்டட் கார்டுன்னு இருக்குது. உங்கள் ராசி லக்னம் பிரகாரம், இப்போ நீங்கள் மேஷ ராசியாக இருந்தால் முருகர் செவ்வாய், அதே நீங்கள் ரிஷபம் துலாம் இருந்தால் சுக்கிரன் லக்ஷ்மி தாயார், அந்தந்த ராசி லக்னத்துக்கான கடவுளுடைய ஃபோட்டோவும் அங்கே வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்ல பவர் வரும். இந்த பங்குனி உத்திரத்தை நல்ல விரதம் இருந்து இந்த முறைப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல பலன் வரும். இதே சேனலில் நம்ம போன தடவை சஷ்டி விரதத்துக்கு ஒரு பேட்டி கொடுத்துருந்தோம், சூப்பராக ரீச் ஆச்சு. அந்த சஷ்டி விரதம் வீடியோ பார்த்து எனக்கு ஃபோன் பண்ண பொண்ணு, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பேர் சொல்ல விரும்பல, தமிழ்நாட்டு பொண்ணு தான். அந்த பொண்ணு கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கும். அந்த பொண்ணுக்கு வேலை கிடச்சிது. வேலை கிடச்ச பிறகு திருப்பியும் கவுன்சிலிங் வந்தாங்க. அந்த பொண்ணுக்கு திருமணம் ஆச்சு. திருமணமான பொண்ணு இப்போ திருப்பியும் கன்சீவுக்காக ஃபோன் பண்ணாங்க. இப்போ கன்சீவ் ஆகிட்டாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணாங்க, அண்ணா நான் 3 மாதம் கர்ப்பம்னான்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு அவங்க வீட்டுக்கு அப்புறம் எனக்கு தான் முதல்ல ஃபோன் பண்ணி அந்த பொண்ணு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே வெறும் 1 வருஷத்துக்குள்ளே நடந்தது. அந்த பொண்ணு முருகன் விரதம் தான் இருந்தாங்க. சரிங்களா? அதனால் இது ரொம்ப பவர்ஃபுல். இதை கேட்டு ஃபாலோ பண்ணி நிறைய பேருக்கு நிறைய நல்லது நடக்குது. நான் அந்த பொண்ணு பேசின ஆடியோ ரெக்கார்ட் அவங்களோட பர்மிஷனோட ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நான் முடிஞ்சால் யூடியூப் சேனல்லையும் போடுறேன். கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதனால் வேண்டவங்களுக்கு இந்த கந்தன் கண்டிப்பாக அருள் புரிவார். நீங்கள் நல்லபடியாக முருகனை வேண்டிட்டு உங்கள் எல்லாருக்கும் எல்லா நல்லதும் நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க.